மற்றும் ஒரு அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானம் கோவிலில் கொள்ளை முயற்சியில் காவலாளிகள் கொலை சம்பவம் தொடர்பாக கொலைக்கு பின் துணிச்சலாக காவல் நிலையம் வருகை தந்ததாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிராஜ். வணக்கம் மாரிராஜ், விவரங்கள். வணக்கம் சுபா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானம் நச்சாலை தவிர்த்தொழிய சாமி கோவில் காவலாளிகள் பேச்சிமுத்து சங்கரபாண்டியன் கொலை வழக்கில் மேலும் ஒரு திருப்பமாக கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நாகராஜ் மற்றும் முனியாண்டி ஆகிய இருவரும் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் இதன் காரணமாக காவல்துறையினால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறையில் அடைத்துள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாட்களில் சிறைக்குள் வைத்து கோவிலில் கொள்ளையடிப்பது குறித்து இருவரும் திட்டம் தீட்டுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது சனிக்கிழமை நிபந்தனை ஜாமீனில் வந்த இருவரும் சிறையில் திட்டம் போட்டது போலவே கோவில் மதில் சுவர் மீது ஏறி கோவிலுக்குள் நுழைந்து காவலாளிகள் இருவரை கொலை செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவத்தில் ஈடுபட்ட பொழுது கைரேகை பதிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்த கொள்ளையர்கள் கையுறை, சாக்ஸ் போன்ற உபகரணங்களை வாங்கி வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு மறுநாள் எதுவும் தெரியாது போல் பழைய குற்ற வழக்கிற்காக சேத்தூர் காவல் நிலையத்தில் ஜாமீன் கையெழுத்து போட சென்றுள்ளனர். இதனையடுத்து கோவிலில் பறிமுதல் செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது சிசிடிவி காட்சிகளில் பதிவான முகங்கள் இவர்களது முகங்களோடு ஒத்துப்போவதை அறிந்த காவல்துறையினர் நாகராஜ் என்பவனை சுட்டுப்பிடித்தனர். மேலும் தலைமறைவாகி உள்ள முனியாண்டி என்பவனை 4 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ்.